கிறிஸ்து நாமத்தில் நான் வரவழைக்கிறேன். தியாக நம் ஆராதனைக்கு கடந்து செல்வோமாக. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அப்பா பிதாவே நன்றி செலுத்துகிறோம். மாற்றுமை நிறைந்தவர் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலை கூட அப்பா ஆண்டவரை இந்த ஆராதனை சமூகத்துல வந்திருக்கிறோம். எங்கே உங்களுடைய நாமத்தில் 2 அல்லது 3 பேர்கள் கூடியிருக்கிறார்கள், அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வம் அப்பா. ஆவியானவரை இப்படியாக கூட நாங்கள் ஒரே சபையாக, ஒரே குடும்பமாக, ஒரே சரீரமாக ஆண்டவரை உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய பலிகளை ஜீவ பலியாய் செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் உலாவும்படி ஜெபிக்கிறோம். எபினேசரை இதுவரை எங்களுக்கு உதவி செய்தவர், எங்களை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கோம் என்று நீர் அறிவீர். எங்கள் இருதயங்களை, ஏக்கங்களை அறிகின்ற தேவன், எங்கள் சிந்தனைகளின் விளைவுகளை அறிகின்ற தேவன் அப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து வந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று நீர் அறிவீர் அப்பா. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. நன்றி அப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு காரியத்திலுமான நாங்கள் கடந்து போகும்படி எங்களுக்கு செய்து கொடுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றைய ஆராதனைக்கு ஆண்டவரே நாங்கள் வருகிற பொழுது எங்கள் சிந்தனையில் இருக்கிற காரியங்கள், எங்கள் இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை எடுத்து போடும்படி ஜெபிக்கிறோம். உடைய மனதோடு, உடைய சிந்தையோடு உம்மை ஆராதனை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்த அப்படியே நாம் யாவரும் எழுந்து நிற்போமாக. Thank you Lord Jesus. Thank you Holy Spirit.
நன்றி ராஜா, நன்றி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா இந்த ஆராதனை காலத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இருதயத்தின் காரியங்களை நீர் அறிந்த தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதன் பிரகாரம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சமாதானத்தை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஓ நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நன்றி ஆவியானவரே. இந்த நாளில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி ஆண்டவரே. அப்பா இப்படி ஆண்டவரே இந்த நாள்ல வார்த்தையை கொண்டு வருகிற போதகருக்காக நன்றி. கர்த்தாவே, போதகரை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன் ராஜா. அல்லது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரம் ஆச்சு நம்மளாம் சந்திச்சு. நம்ம முதல் பாடலாக கூடுமே அந்த பாடலை பாடுவோம். அடுத்த பாடலாக உம்மை நம்பி வந்தீங்க பாடலை பாடுங்கள்.
நான் வெட்கப்படல, உன் தயவு என்னை கைவிடல. உம்மை நம்பி
நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி. எப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினீர், மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் அந்த மகிமையின் மேகமாய் அவர்களை நடத்தினீரோ, அதே போல அப்பா உம்முடைய பலன் எங்கள் மேல் பரிபூர்ணமாய் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் கடந்து போற ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு காரியத்திலும், எங்கள் குடும்பத்திலும், எங்கள் வேலையிலும், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், எங்களுடைய பொருளாதாரத்திலும், எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே பிரசன்னமாய் மகிமை மேகமாய் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். நிறைவான ஆவியானவர் குறைவுகளை நீக்கி நிறைவாய் எங்கள் கூடவே வரும்படி ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, உடைய பலத்துக்காக நன்றி, உடைய சமூகத்துக்காக நன்றி, உடைய பிரசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளை ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற யாருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். வார்த்தையை கேட்கும் பொழுது வார்த்தையோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இன்னும் எங்கள் ஓட்டத்தை நாங்கள் உற்சாகமாய் ஓடுவதற்கு கர்த்தருடைய பலன் எங்களுக்குள்ளாக கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம். வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கொண்டு எங்களுக்குள்ளாக ஒரு ஜீவனை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் ஆண்டவரை முன் செல்வதற்கும், இன்னும் நாங்கள் கட்டப்படுவதற்கும், நாங்கள் பலப்படுவதற்கும் உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக ஜீவன் நதியாய் பாய்ந்து வரும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி செலுத்துடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாங்கள் கரங்களை கொடுப்போம். ஆமென். நாம் யாவரும் அமர்வோமாக. பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. நல்ல தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உங்களை அதிகமாக நேசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட உங்களுடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசுங்க. உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே, நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலும் சொல்லணும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? யாராவது இன்னைக்கு புதிதாய் வந்திருக்கீங்களா? ரெண்டு தம்பிங்களா, ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க. ஓகே பிரதர், உங்களோட பேரு? ஆல்பர்ட். அவருக்கு ஒரு நல்ல கரங்களை தட்டுவோமாக. உட்காருங்க. ஆமென். சோ கர்த்தர் மெய்யாகவே நல்லவராக இருக்கிறார். இந்த நாள்ல கூட பாஸ்டர் நம்ம மத்தியில இல்ல, அவர் பஹாவ் சர்ச்ல இன்னைக்கு பிரசங்கத்துக்கு சென்றிருக்கிறார். தொடர்ந்து அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போவோமாக. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மேத்யூ 14வது அதிகாரம் 22 அதுக்கு முன்பதாக கூட எபிரேயர் 13வது அதிகாரம் 6வது வசனத்துல என்ன சொல்லப்படுகிறதுனா, கர்த்தர் எனக்கு சகாயர். ஆமென். கர்த்தர் எனக்கு சகாயர், அதாவது கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர். கர்த்தர் கூட ஓடி போவார். நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர். எத்தனை பேருடைய வாழ்க்கையில உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு? அப்ப மிச்சம் கையே தூக்காதவங்களுக்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு என்ன உதவி செஞ்சாரா இல்லைங்களா? வாலிபர், உங்களுக்கு கர்த்தர் உதவி செஞ்சிருக்காருங்களா? நீங்க பெண்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரா? செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்கிற தெய்வன். சத்தமா இருக்கா? ஓ, எபிரேயர் 13வது அதிகாரம் 6வது வசனம். அது மைய வசனம். ஆனால் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் எடுத்துக்கொண்ட பகுதி மேத்யூ 14வது அதிகாரம் 22 33 வரை. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? பக்கம் 22. என்னோட அந்த பெரிய பைபிளில் பக்கம் 22, சின்ன பைபிள் 22ங்களா பக்கம்?
ஓகே, எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? இன்னைக்கு யாரையாவது ஒரு ஆளை வாசிக்க சொல்லுவோமா? எல்லாரும் தமிழ் படிப்பீங்க தானே சர்ச்சில்? டெஸ்ட் பண்ணுவோமா? யாரையாவது வாசிக்க சொல்லுமா? ஏன் சிஸ்டர், வாலிப பிள்ளைங்களாம் நல்லா பைபிள் படிக்கிறாங்க சிஸ்டர். இப்போ பெரும்பாலும் முதியவர்கள் தான் பைபிளை திருப்பாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கர்த்தர் மெய்யாகவே நல்லவராக இருக்கார். பரவாயில்ல, நானே இன்னைக்கு வாசிக்கிறேன். நீங்கள்லாம் பயந்துக்கிட்டு அப்படியே பதட்டமாக பிரசங்கத்தை கேட்காம போயிட போகிறீங்க. நல்லா சந்தோஷமாக தேவனுடைய வார்த்தையை கேட்போமாக. நான் வாசிக்கிறேன். மேத்யூ 14வது அதிகாரம் 22லிருந்து 33 வரை. இயேசு ஜனங்களை அனுப்ப விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் போனது அங்கே தனிமையா இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. நம்ம எல்லாருக்குமே இந்த பகுதியை அநேக தடவை நம்ம வாசிச்சிருக்கோம். அநேக தடவை இந்த பகுதியை நம்ம வாசித்து இதில் உள்ள விஷயங்களை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது 22வது வசனத்தில் இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர்களை துரிதப்படுத்தினார்னா அவங்கள நீங்க சீக்கிரம் போங்க, சீக்கிரம் அவங்கள நீங்க சீக்கிரம் போங்க, சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு என்ன செய்யறாரு? அவர்களை துரிதப்படுத்துகிறாராம். அப்ப இயேசுவோட சீஷர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இயேசு அவ்வளோ நேரம் இயேசு அவங்க கூட தான் இருந்தாரு. இயேசு இப்பொழுது மலைக்கு ஜெபிக்கும்படியாக அவர் தனித்து போகும் பொழுது அவர்களுடைய சீஷர்களை படகுல ஏறி போகும்படி இயேசு அனுப்புனாராம். அப்ப சீஷர்கள் படகுல ஏறி போகும் பொழுது படகு நடு கடலில் வரும் பொழுது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க. என்ன பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க? கடல் சுனாமி வந்துருச்சுங்களா? கடல் கொந்தளிக்கிறது, காற்று அடிக்கிறது. அப்ப இங்க பார்க்கும் பொழுது அந்த சீஷர்கள் என்ன செய்யறாங்க? அந்த நடுக்கடல்ல இருக்கும் பொழுது 26வது வசனம், மன்னிக்கவும், 24, அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். அப்ப இங்க பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்பட்டுருச்சு. அதாவது ஏற்கனவே அவங்க ஒரு பிரச்சனையில கடந்து போய்கிட்டு இருக்காங்க. கடல்ல பயங்கர ஒரு கொந்தளிப்பு. அப்ப இந்த கொந்தளிப்பின் மத்தியில அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இயேசு நடந்து வருகிறத அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ளாகவே ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு கலக்கம் வந்துருச்சு. அவங்க எல்லாம் ரொம்ப பயந்து, ஏற்கனவே புயல் அடிக்குது, இதுல இன்னொரு காரியம் நடக்கிறது. அதாவது
இயேசுவை பிசாசு என்று நினைத்து கொண்டு அது ஆவேசம்னா பிசாசு என்று நடந்து வருகிறதுன்னு கண்டு என்ன செய்யறாங்கன்னா அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா பயந்துட்டாங்களாம். சில வேளையில நம்மளுடைய வாழ்க்கையில கூட அவ்வளவு நேரம் அந்த சீஷர்களுடைய வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இயேசு கூட இருக்கும் பொழுது நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா இயேசு அவர்களை விட்டு அவர் தனித்து ஜெபம் பண்ணும்போது இவர்கள் தனியா போகும் பொழுது அந்த கடலில் ஒரு காரியம் நடந்தது. கடலில் புயல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட சில வேளையில இப்படியாப்பட்ட புயல்கள் நம்மளுடைய வாழ்க்கையில அடிக்கும். ஏன் இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு புயல் இன்னும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கலாம். ஒரு புயல் உங்களுடைய வாழ்க்கையில வீசி கொண்டு தான் இருக்கலாம். இல்ல சிலர் இப்பதான் புயலில் இருந்து தப்பித்து வந்திருக்கலாம். இல்ல இப்பதான் ஒரு பிரச்சனையில இருந்து நீங்க கடந்து வந்திருக்கலாம். இப்பதான் ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு அப்படியே அழுத்து போய் உட்கார்ந்து இருக்கலாம். இங்க பார்க்கும் பொழுது அந்த கடலில் புயல் ஏற்பட்டது. இயேசு அந்த கடலில் போனதுனால புயல் வந்துச்சா? இல்ல அந்த புயல் வந்ததுனால இயேசு அங்க போனாரா? எத்தனை பேர் சொல்றீங்க புயல் அடித்ததுனால தான் இயேசு போனார்னு? அந்த புயல் ஏற்கனவே அங்க அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அதனால இயேசு அங்க போனாருன்றீங்களா? இல்ல இயேசு போனதுனால தான், இயேசுவை கண்டு அவங்க பயந்ததுனால தான் அங்க புயலே வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த புயல் அங்க அடித்துக்கிட்டு இருக்கும் போது தான் இயேசு அவர்களை தேடி போகிறார். ஆமென். அவர் இயேசு வந்து மலையில ஜெபித்துக்கிட்டு இருக்கும் பொழுதே தன்னுடைய சீஷர்கள் என்ன சூழ்நிலையை கடந்து போறாங்க, அவங்க என்ன பிரச்சனையில போறாங்க என்று நம்மளுடைய ஆண்டவருக்கு தெரிந்தது. அதனால தான் அந்த 4ஆம் ஜாமத்துல அதிகாலையில அவர் ஜெபித்து கொண்டிருந்த இயேசு எந்திரச்சி அந்த சீஷர்களை பார்க்கும்படியாக, அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அந்த கடலில் அவர் நடந்து போனாராம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட இயேசு இன்னமும் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் உதவி செய்கிற தேவனாக வருகிறார். ஆமென். அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னே தெரியும், நான் ஒரு விண்ணப்பத்துக்காக ஜெப கூட்டத்தில் சொல்லியிருந்தேன். என்னோட சித்தியோட மக, அவங்க வந்து ஒரு நர்ஸு, அவங்களோட தலையில வந்து ஒரு 12 ஆப்ரேஷன் அவங்க பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் அவங்க ஆப்ரேஷனுக்கு போயிட்டு வரும் பொழுது அவங்க மீண்டு வருவாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க கடந்து போனாங்க. ஆனா அவங்க போன வாரத்துல அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி இப்பதான் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆமென். கர்த்தர் ஒரு பெரிய நான் நினைக்கிறேன் ஒரு போன வருஷம் 9வது மாசத்துல இருந்து போன வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இத்தனை மாசம் இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அந்த தலையில 12 ஆப்ரேஷன். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில அடிச்ச புயலை பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட அப்படியாப்பட்ட புயல்கள் வரலாம், புயல்கள் அடித்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். சீஷர்கள் ஒரு பிரச்சனையில கடந்து போறாங்க. சீஷர்கள் ஒரு சூழ்நிலை, ஏன்னா வசனம் சொல்கிறது படகு வந்து அந்த அலையினால, அந்த புயல்னால படகு அப்படியே ஆடி கொந்தளித்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அன்னைக்கு இயேசு அவர்கள் மத்தியில போகாம இருந்திருந்தா அந்த படகு மூழ்கி இருக்கலாம். இயேசு அவர்களை தேடி அந்த கடலுக்குள்ள கர்த்தர் நடந்து போனார். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், பேதுரு தண்ணீர் மேல நடந்தாரு. பேதுருடைய விசுவாசம் பயங்கரம். ஆனா அந்த பேதுரு மாத்திரம் தண்ணீர் மேல நடக்கல, நம்மளுடைய ஆண்டவரும் அந்த தண்ணீர்ல நின்று கொண்டிருந்தார். ஆமென். அந்த ஆண்டவரும் அவங்க பேதுரு கூட அந்த இடத்துல, அந்த சீஷர்கள் கூட அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தார். அந்த இடத்துல ஆண்டவரும் சேர்ந்து நடந்து போகிறவராக. வாங்க சிஸ்டர் உட்காருங்க. ஆமென். அப்ப இங்க பார்க்கும் பொழுது அவர்களுடைய பிரச்சனைய, அவர்கள் அந்த இடத்துல இயேசுவை பார்த்த உடனே அவர்கள் ஆவேசம் என்று சொல்லி அவங்க ரொம்ப பயந்து ரொம்ப அலறிட்டாங்களாம். அலறின பிறகு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 27வது, உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். நான் வீட்டில் உட்காந்து இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தை நான் தான், அந்த வார்த்தை பயங்கரமான ஒரு வல்லமை நிறைந்த
ஒரு வார்த்தை. நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் அப்படியே உட்காந்து நான் பாட்டுக்கு என்னவோ யோசிக்கிறேன். ஆண்டவரே, அந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கு தெரியுங்களா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். அந்த நான் தான் என்ற வார்த்தையை கர்த்தர் சொல்லும் பொழுது, இப்ப ஒரு வீட்டுக்கு வச்சுக்கங்க, ஒரு வீட்டுல நம்ம இருக்கோம். இப்ப முன்ன பின்ன தெரியாதவங்க அந்த வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம். அவங்க கதவு தட்டும் போது நீங்க யாருன்னு கேட்கும் பொழுது நான் தான் அவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களோட பெயரை சொல்லுவாங்க, இல்ல எங்கிருந்து வந்தேன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல அவர் வந்து பார்க்கும் பொழுது, அந்த சீஷர்கள் பார்க்கும் பொழுது பிசாசு தான் வருதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் இயேசுன்னு சொன்னாருங்களா? இல்ல. சவுல் இயேசுவை துன்பப்படுத்தும் போது அப்போஸ்தலர் புத்தகத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சவுலை அப்படியே அந்த குதிரையிலேருந்து தள்ளி விடும் போது ஆண்டவர் சவுல் கிட்ட சொல்லுவாரு, சவுல் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். ஏன்னா சவுலுக்கு இன்னும் ஆண்டவரை யார் என்று தெரியாது, அந்த இயேசு எப்படியாப்பட்டவர் என்று தெரியாது. சவுலுக்கும் ஆண்டவருக்கும் அந்த ஒரு உறவு இல்லை, அந்த யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொன்னாரு, நீ வந்து துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்ட்டு சவுல்கிட்ட அறிமுகப்படுத்தினாரு. ஆனா இந்த பகுதியில பார்க்கும் பொழுது ஆண்டவர் பேதுருக்கிட்டையும் அந்த சீஷர்கிட்டையும் சொல்றாரு, நான் இயேசு என்று அவரோட பேரை சொல்லவே இல்லை. என்ன சொல்றாரு? நான் தான் என்று சொல்றாரு. அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த நான் தான் என்று சொல்லும் பொழுது அந்த இயேசுவுக்கும் அந்த சீஷர்களுக்கும் உள்ள உறவு எவ்வளவு நெருக்கமாக இருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ஒரு பிரச்சனையில ஒரு சூழ்நிலையில கடந்து போறீங்களா? ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில நீங்க அதன் மத்தியில ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கா? ஒரு பிரச்சனை உங்களை போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, இயேசு இருக்கார். நான் அப்படி என்ற வார்த்தையை சொல்ல அவர் சொல்றாரு நான் தான் என்று. இயேசுவை பிடிக்கும்படியாக அந்த சிப்பாய்கள் இயேசுவை கல்வாரி சிலுவையில் அறையறதுக்கு முன்னுக்கு அவங்க பிடிக்கும்படியாக இயேசு அப்படியே அவங்க பிடிக்கிறதுக்கு வரும் பொழுது யோவான் புத்தகத்துல பார்க்கும் பொழுது இயேசு கேட்பாரு, நீங்க யாரை தேடுறீங்கன்னு. அப்ப யூதாஸ் காரியத்துக்கு கூட வரும் பொழுது அவங்க சொல்றாங்க, இயேசு அவங்கள பார்த்து திரும்பி சொல்லுவாரு, அவங்க சொல்லுவாங்க நாங்க இயேசுவை பிடிக்க வந்தோம் சொல்லிட்டு. அப்ப இயேசு சொல்லுவாரு, அந்த இயேசு நான் தான் சொல்லுவாரு. நான் தான் சொல்லும் பொழுது அந்த பிடிக்க அந்த சிப்பாய்கள் அப்படியே போய் பறந்து போய் விழுவாங்க கீழே. ஏன் தெரியுங்களா? அந்த நான் தான் என்ற அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை. அந்த நான் தான் என்ற அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவ்வளவு அதிகாரம் புறப்பட்டு போனது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த நான் தான் என்ற அந்த இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் அவ்வளவு வல்லமை உள்ளது. அது அநேக காரியங்களை செய்யக்கூடியது. அந்த நான் தான் என்ற அந்த நாமம் அற்புதங்களும் அதிசயங்களையும் செய்யக்கூடியது. இன்னைக்கு நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய படகுல உன் கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்ப இங்க பார்க்கும் பொழுது அவர் நான் தான் சொல்லும் பொழுது பேதுருக்குள்ளாக ஒரு விசுவாசம். ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். ஏன்னா அதற்கு முன்னுக்கு தெரியும், மத்தேயு 8வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்வாருன்னா காற்றையும் கடலையும் அதட்டுவாரு. சீஷர்கள் எல்லாம் படகுல தூங்கும் போது ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டுவாரு. இந்த அற்புதத்தை பார்த்த பிறகு பேதுருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்திருக்கலாம். ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது நானே தண்ணீர்ல நடக்க. அந்த பேதுரு வந்து எப்பயுமே சரி எல்லா இடத்துலயும் ஆண்டவரை சோதிச்சு பார்ப்பாரு. சில வேளையில நம்மளோட வாழ்க்கையில கூட நம்ம அப்படி தானே, சில வேளையில சில விஷயத்துல நம்ம ஆண்டவரை சோதிச்சு பார்ப்போம். சில நேரத்துல ஆண்டவரை சோதித்து பார்ப்போம், ஆண்டவர் இதை செய்வாரா, என் ஜெபத்தை கேட்பாரா, நான் ஆண்டவருக்கு இதை செய்தேன்னா கர்த்தர் எனக்கு இதை செய்து கொடுப்பாரா, செய்து முடிப்பாரான்னு. அப்ப இங்க பார்க்கும் பொழுது இந்த பேதுரு சொன்னாரு, ஆண்டவரே நீங்க உண்மையிலே ஆண்டவராக இருந்தா நான் இந்த தண்ணீர் மேல நடக்கிறதுக்கு நீங்க கட்டளை கொடுங்கன்ட்டு.
29வது வசனம் பார்க்கும்போது, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பார்க்கும்போது பேதுரு படகுல சீஷர் கூட இருந்தாரு. சீஷர் கூட இருக்கும் பொழுது ஒரு கலக்கம், ஒரு பயம், தான் முன்னுக்கு நிக்கிறது பிசாசுன்னு நினைச்சாரு. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த படகை விட்டு இறங்கி வாரு. அப்ப பேதுரு அந்த படகை விட்டு இறங்கும் போது அவருக்குள்ள இருந்தது பயங்கரமான ஒரு விசுவாசம். ஆரம்பத்துல புதுசா நம்ம ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது அந்த மாதிரி ஒரு விசுவாசத்துக்குள்ள நம்ம போவோம். நம்ம கேட்கிற விண்ணப்பங்கள், ஜபங்கள்லாம் டக்கு டக்குன்னு பதில் அளிக்கப்படும். நம்ம ஆண்டவர் அதிகமா நம்புவோம். ஆனா சில காலகட்டம் பிறகு நம்ம கேட்கிற காரியங்கள் கொஞ்சம் தாமதமா ஆகும் பொழுது நமக்குள்ள அந்த விசுவாச அளவு குறைய ஆரம்பிச்சிடும். அந்த விசுவாசம் ஒரு குறைவுக்குள்ளாக வர ஆரம்பிக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆரம்பத்துல எவ்வளவு விசுவாசம் என் மேல வைத்தியோ அதை தான் கடைசி வரைக்கும் வைக்கணும். பேதுரு தண்ணீர்ல காலை வைக்கும் பொழுது அவனோட விசுவாசம் பயங்கரமா இருந்துச்சு. யாருமே முன்னுக்கு யாராவது சீஷர்கள் அந்த இடத்துல இறங்கினாங்களா? இல்ல. பேதுரு சொன்னார், நான் வரேன் ஆண்டவரே, நான் வைக்கிறேன் ஆண்டவரே, நான் காலை வைக்கிறேன், நான் நடக்கிறேன்னு சொல்லிட்டு பேதுரு காலை வச்சு அந்த தண்ணீர்ல காலை வச்சு நடக்கும் பொழுது அவனோட விசுவாசம் பயங்கரமா இருந்துச்சு. ஆனா சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். நம்ம யோசிப்போம், பேதுரு தண்ணீர் மேல வச்சு நடந்து தானே போனார், அப்படியே நடந்து போயிருக்கலாம் தானே. என்னத்துக்கு பேதுருக்கு பயம் வந்துச்சு? இன்னைக்கு நம்மளா இருந்தா எப்படி? எத்தனை விஷயத்துல நம்ம பயந்திருப்போம், எத்தனை விஷயத்துல நம்ம குழம்பி இருப்போம், எத்தனை விஷயத்துல நம்ம தடுமாறி இருப்போம். பேதுரு நடந்து போகும்போது அவனோட பார்வை ஆண்டவர் மேல இருந்துச்சு. அவன் ஆண்டவரை பார்த்து நடந்தான். அவனோட கண்ணு ஆண்டவர் மேல இருந்துச்சு. அவனோட யோசனை ஆண்டவர் கூட இருக்கிறார்னு இருந்துச்சு. ஆனா அவன் நடந்து போகும் பொழுது அதுக்கு முன்னுக்கும் காற்று பலமா தான் அடிச்சுச்சு. அவன் அந்த படகுல இருக்கும் போதும் காற்று பலமா தான் அடிச்சுச்சு. புயல் கடலில் வீசி கொண்டு தான் இருந்துச்சு. அப்பைக்கும் இப்பைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அவங்க நடுக்கடல இருக்கும் போதும் காற்று புயல் அடித்தது, இப்பயும் அதே காற்று அதே புயல். ஆனா என்ன, அப்ப அவன் படகுக்குள்ள இருந்தான் பேதுரு, இப்ப படகுக்கு வெளியே தண்ணி மேல நிக்கிறான். சில வேளையில ஆண்டவர் சில ஒரு காரியத்துல இருந்து சில ஒரு வட்டத்துக்குள்ள இருந்து அவங்கள இன்னொரு இடத்துல கர்த்தர் தூக்கி வைப்பாரு. ஒரு சர்க்கிள்ல நீங்க நல்லா விசுவாசமா நல்லா ஸ்டாண்ட் பண்ணிருவீங்க, நல்லா உற்சாகமா நின்றுவீங்க. ஆண்டவர் உங்களை அடுத்த எல்லையில கொண்டு போய் வைப்பாரு. அதை விட ஆழமான ஒரு பயிற்சி, ஆழமான ஒரு காரியம், ஆழமான ஒரு விஷயத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வைப்பாரு. அப்ப நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று கர்த்தர் பார்ப்பாரு. இப்ப தண்ணீர் மேல ஆரம்பத்துல பேதுரு நடந்துதான் போனார். ஆனா அவர் காற்றை பார்க்கும் பொழுது பயந்து போய் தான் முன்னுக்கு நிக்கிறது ஆண்டவர் என்று மறந்து, ஆண்டவர் தான் முன்னுக்கு நின்னு கூட அவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அவர் என்ன செய்யறாருன்னா தண்ணியில அமிழ்ந்து போகிறார். சூழ்நிலைகள், நம்மளை சுத்தி நடக்கிற சூழ்நிலைகள், நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எப்பயுமே நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை நம்ம பார்க்க கூடாது. எப்பயுமே நம்மளுடைய கண்கள் ஆண்டவரை பார்க்கணும். நம்மளுடைய எண்ணம் ஆண்டவரா இருக்கணும். நம்ம எந்த மனுஷரையும் நம்ம பிரியப்படுத்த முடியாது, யாரையும் நம்ம தயவுபடுத்த முடியாது. ஆமென். நம்ம வாழ்றது, நம்ம இருக்கிறது, நம்ம ஆண்டவருக்காக சபைக்கு வருகிறது, ஆண்டவரோட ஊழியத்தை செய்வது எல்லாமே அந்த தேவனுக்காக நம்ம செய்கிறவர்களாக இருக்கும். சூழ்நிலையை பார்க்க கூடாது, சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்க்க கூடாது. இங்க பார்த்த உடனே பேதுரு தண்ணீர்ல முழுகும் பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுறான், ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு. எத்தனையோ வேளையில நம்ம கூப்பிட்டுருப்போம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம கூப்பிட்டுருப்போம்ல, நம்மளுக்காக நம்ம கூப்பிட்டுருப்போம்,
நம்மளுடைய குடும்பத்துக்காக நம்ம கூப்பிட்டுருப்போம், நம்மளுடைய சமுதாயத்துக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவன், ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உடனே பேதுரு கையை பிடிச்சு கூப்பிட்டு தூக்கி ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் கேட்ட விஷயம் பாருங்க 31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? ஆண்டவர் அந்த 2 விஷயத்த பேதுரு கிட்ட கேட்டார். அற்ப விசுவாசியேனா, ஏன் உனக்கு விசுவாசம் இல்லை? ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லை? உன்னை அழைத்த தேவன் நானு, உன்னை தாயின் கருவுல அழைச்ச தேவன் நானு. ஒரு 2 நாள் முன்னுக்கு நான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது பாஸ்டர் சொன்னார், இந்த வாரம் நீ தரபிக்க பிரசங்கன்ட்டு. நான் சர்ச்சில் நின்று பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்கு. நான் பைபிளை திறக்கிறேன். யோவான் புத்தகத்தை யோவான் புக்கே என்னோட பைபிள்ல இல்ல. நான் ஒரு பெரிய இதில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, யோவான் புத்தகம் எனக்கு வரவே மாட்டுது, எடுக்கவே முடியல ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, அப்ப அந்த கனவுல, தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். எரேமியா 1வது அதிகாரம் 5ஆம் வசனம். அதை பேசுன்னு சொன்னாரு ஆண்டவர். அப்ப அந்த கனவுல நான் அதை பேசுறேன். அப்ப இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைகள் நம்ம சந்தேகமே படக்கூடாது. சில நேரத்துல நம்ம சில சூழ்நிலைகள் நம்மள சந்தேகப்பட வச்சிரும். அதுல நானா இருந்தாலும் சரி, சில நேரத்துல அதுல நம்ம காலை வச்சிருவோம், நமக்குள்ள சந்தேகம் வந்துரும். போன மாசத்துல என்னோட சிஸ்டர் வந்து கிறிஸ்மஸ்க்கு 2 நாள் முடிஞ்சு ரொம்ப சீரியஸா இருக்காங்க. டாக்டர் டைமே கொடுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும் பொழுது நான் அப்படியே அழுதுட்டே போறேன். அவங்க தான் பெரியவங்க. ஆண்டவரே, எனக்கு உண்மையிலே அப்படியே கொஞ்சம் கூட அந்த என்னோட விசுவாசம் அப்படியே கலங்கிருச்சு. அப்படியே நான் உடைக்கப்பட்டுட்டேன். அப்படியே நான் அழுதுட்டே போகும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, உங்களை நம்புறேன், ஆனா சம்டைம் விசுவாசம் அசைக்கப்படுது ஆண்டவரே. ஒரு ஆண்டவர் செய்வாரா? இப்படி ஆயிருச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்படி ஆயிருச்சுன்னா என்ன செய்யறது? சில நேரத்தில் நம்மளோட சிந்தைகள் அதெல்லாம் வரும். இப்படி நடந்துருச்சுன்னா என்ன ஆயிருது? இப்படி போயிருச்சுன்னா என்ன ஆயிருது? இப்படி ஆயிருமா என் வாழ்க்கை? இப்படி ஆயிருமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் தான், பயப்படாதிருங்க. அதே ஆண்டவர் தான் உங்களை என்னைக்கு பெயர் சொல்லி அழைத்தனோ, நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டையோ அப்போ உன் கூட இருந்த அதே ஆண்டவர் தான் நான். அதே தேவன் தான் நான். நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். அப்ப இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் கேட்டாரு, ஏன் சந்தேகப்பட்ட பேதுரு? ஒருவேளை நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சந்தேகத்தோட உட்கார்ந்து இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறாரு, என்னை பார்த்து சந்தேகப்படாதன்னு சொல்றாரு. சந்தேகத்தை இன்னைக்கு எடுக்க சொல்றாரு நம்மளோட வாழ்க்கையில இருந்து. உன்னோட விசுவாசம் எங்க? ஆதியில தேவன் மேல வைத்திருந்த அந்த விசுவாசம் எங்க? ஆதியில என் மேல வச்ச அந்த வைராக்கியம் எங்க? பேதுரு, நீ தண்ணீர் மேல நடக்கிறதுக்கு முன்னுக்கு நீ இருந்த பேச்சு, அதுல இருந்த வேகம் எங்க? நீ தண்ணீர்ல காலை வச்ச உடனே கொஞ்சம் நடந்து வரும் பொழுது உனக்குள்ள பயம் வந்துருச்சுல்ல, உனக்குள்ள சந்தேகம் வந்துருச்சுல்ல. இன்னைக்கு ஆண்டவரை நம்ம சந்தேகப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் அந்த இடத்துல பேதுருவை கடிந்து கொள்கிறார். சந்தேகப்படாத பேதுரு, கலங்காத, சந்தேகப்படாத, அற்ப விசுவாசமா இருக்காத. ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவன். பெரிய திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். நம்மளுடைய ஜெபங்கள் விலையேற பெற்றது. ஆண்டவர் நம்மளோடு கூட வருகிற தேவன். ஏன்னா அவர் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவன். இன்னைக்கு யாருமே நம்மளுக்கு ஒரு எல்லை வரைக்கும் தான் உதவி செய்வாங்க.
அதுக்கு பிறகு நம்மளுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த நாள்ல கூட ஆண்டவர் அந்த சீஷர்களை தேடி போகிறாரு, தேடி அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக. சில வேளை அந்த இடத்துல அவங்க உணராம இருந்திருக்காங்க, கடலின் மீது நடந்து வந்தது ஆண்டவர் என்று அறியாத இருந்திருப்பாங்க. சில நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்மளுக்கு எத்தனையோ விதத்துல நம்மளுக்கு உதவி செய்திருப்பாரு. ஆனா நம்மள அதை அறியாமல் இருந்திருப்போம், அது ஆண்டவர் தான் என்று நம்ம அறியாத இருந்திருப்போம். ஆனா ஆண்டவர் தான் நம்மளுக்கு அநேக சூழ்நிலைகள்ல அநேக காரியங்களில் அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அந்த நாள்ல பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த பேதுருவோட கையை பிடித்து தூக்குனார். பேதுரு தனித்து தண்ணீர் மேல நடந்தான். ஆனா ஆண்டவர் கூட இருந்து அவனை தூக்கிட்டு, ஆண்டவர் கரம் பிடித்து தூக்கி அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன். நம்மளோட பயணத்துல நம்ம ஒண்டியா போற மாதிரி தான் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட வருகிறவராக இருக்கு. எந்த திட்டத்திலையும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எந்த பிரச்சனையில, எந்த புயல் அடிக்குதா, எந்த ஒரு சூழ்நிலைகள் நம்மளை சுத்தி நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்கா, வியாதியா, வேதனையா, கண்ணீரா, கவலையா, எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை விட்டு போனதே இல்லை. நம்ம எல்லாருமே மனிதர்கள், நம்ம நிறைய விஷயத்தை யோசிப்போம், நிறைய காரியம் நம்மளுடைய சிந்தையில இருக்கும், நிறைய எதிர்காலத்தை குறித்து யோசிப்போம், நம்மளோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் நம்ம யோசிப்போம், நம்மளுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை யோசிப்போம். ஆனா அதுல எல்லாத்துலயுமே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நம்மளோட பயணம் நம்ம ஒண்டி போல அவர் நம்ம கூட இருக்கிறார். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அற்புதம், அடையாளம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஒரு வசனம் தான் ஆண்டவர் என்கிட்ட, இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், நான் தான். அதுக்கு அங்கிட்ட வேற ஒன்றுமே இல்லை, நான் தான். நீங்க வீட்டுல போய் இந்த பகுதியை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. நான் தான், அந்த நான் தான் என்ற அந்த வார்த்தைக்குள்ளே எல்லாமே இருக்குது. அதுல அந்த அந்த வார்த்தைக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல, நான் உனக்கு உதவி செய்யறேன், உங்களை காப்பாத்த, அந்த ஒரே வார்த்தை நான் தான். அவர் இருக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கை பயணம் அழகாக இருக்கும். ஆமென். பேதுரு அந்த நாள்ல பார்க்கும்பொழுது அவன் தண்ணீர்ல நடந்து அவனோட வாழ்க்கை, அவன் திரும்ப தண்ணீர்ல இருந்து எழுந்திருக்கும் பொழுது அவனுக்குள்ளாகவே திருப்படியும் அந்த விசுவாசத்தை அவன் கட்ட ஆரம்பிச்சிருப்பான். அவனுக்குள்ள இருந்த அந்த சந்தேகம் போயிருக்கும், அவனுக்குள்ள இருந்த அந்த பயம் போயிருக்கும். இன்னைக்கு நம்ம முன்னேறி செல்வதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில எந்த விஷயம் தெரியுங்களா, நம்ம முன்னேறி செல்வதற்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும்? பயம். எத்தனை பேர் பயப்பட மாட்டீங்க? நான் சொல்ற பயம் பேய்க்கு இல்ல. ஏதாவது ஒரு காரியத்தை, ஒரு ஊழியத்துல கால் எடுத்து வைக்கும் பொழுது பயம். சந்திரமதி வந்த உடனே அக்கா அக்கா எனக்காக ப்ரே பண்ணுங்க, பயமா இருக்கு, பயமா இருக்கு. ஏன் பயம்? இன்னைக்கு இந்த பயம் இருந்துச்சுன்னா நம்மளால எதையுமே செய்ய முடியாது. கடவுளோட பயம் இருக்கணும், ஆனா இந்த பயம் இருக்கக்கூடாது. நீங்க பயம் உள்ளவர்களாக இருந்தா நம்ம ஆண்டவருக்காக முன்னுக்கு செய்ய போக முடியாது. பயம் நம்மளோட வாழ்க்கையில ஒரு மதிலாக, ஒரு தடையாக நம்ம முன்னு செல்றதுக்கு அது பெரிய தடையா இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம அங்க உட்கார்ந்து இருக்கோம், இந்த கேட்டுக்கிட்டு இருக்கலாம். உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அந்த பயத்தை முதலாவது எடுத்து போடுங்க. இல்ல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த சந்தேகத்தை எடுத்து போடுங்க. இல்ல ஒரு விசுவாசத்துல குறைவா இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த விசுவாசத்தை எடுத்து போடுங்க. இந்த 3 விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாட்டினா, நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம எடுத்து போடும் பொழுது இன்னும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவருக்காக நம்ம முன்னோக்கி செல்ல முடியும். ஆண்டவருக்காக முன்னுக்கு நம்ம தேவனுடைய காரியத்துல ஈடுபட்டு ஆண்டவருக்காக இன்னும் அநேக ஊழியங்களை நம்மளால செய்ய முடியும். அப்படியே கண்களை மூடி அப்படியே நம்ம ஜெபிப்போமாக. ஓ சாந்தா ராபா சாந்தா ராபா சாந்தி, ஓ ரியா கராபா, ஓ சாந்தா ராபா சாந்தி, ஓ ரியா கரியாமா. அப்படியே எழுந்திருந்து ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போமாக. ஓ சாந்தா ராபா ரியாந்தா ராபா,
அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமாக. ஒரு வேளையில இப்படியாப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதிரியாக இன்னைக்கு ஆண்டவர் பேசின விஷயம், கர்த்தர் நம்மளோட இடைப்பட்ட விஷயம், ஏதாவது நம்மளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம கிட்ட பேசினார்னா இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல அதை சொல்லுவோமாக. ஓ ஷாக்கரா, ஒருவேளை பயம் உங்க இருதயத்துல இருந்துச்சு, அந்த பயத்தை ஆண்டவரை எடுங்கன்னு சொல்லுங்க. ஒரு சந்தேகம் இருந்துச்சா, அந்த சந்தேகத்தை எடுங்கன்னு சொல்லு. ஒரு குழப்பத்தோடு வந்திருந்தீங்களா, அந்த குழப்பத்தை எடுக்கும்படியாக சொல்லுவோமாக. ஓ ஷாக்கா ராபா ஷாந்தா ராபா ஷாந்த், ஓ ரியாக்கா ராபா ஷாந்த், ஓ ஷாந்தர். அப்படியே ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போமாக. ஓ ஷாந்தா ராபா ஷாந்த், ஓ
சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து போகலாம். இந்த நாளெல்லாம் எங்களுடைய பலன் நீராக இருக்கிறாங்க. எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீர் ஆண்டவர். எங்களை தூக்கி எடுக்கிற தேவன் நீர் ஆண்டவர். இந்த நாள்ல எங்களுடைய வாழ்க்கையில உள்ள பயங்களை எடுத்து போடுங்க. எங்களோட வாழ்க்கையில உள்ள சந்தேக